ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், there is no secret to success. It is the result of preparation, hard work and learning from failure. ஜென்ரல் காலின் பவல். அதாவது வெற்றி அடைவதற்கு சக்ஸஸ் அப்படின்ற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. சக்ஸஸ் எப்படி வருது, எப்படி நம்ம வெற்றி அடையிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், அதாவது தயாரிப்பு, அடுத்தது ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, அடுத்தது தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல். இதனுடைய விளைவு தான் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்காக சரியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கடினமாக உழைங்க, ஏற்படுகிற ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கோங்க. கண்டிப்பாக அதோடைய விளைவாக ரிசல்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? There is no secret to success. It is the result of preparation, hard work and learning from failure. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏற்கனவே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி நிறைய வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். இது அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் இது எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப எளிமையாக, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? பொதுவாக இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு டைம் டேபிள், ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த மேட்ச் நடக்குது இல்லைங்களா, கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதோடைய டைம் டேபிளை பற்றி நம்ம பேசணுன்னாக்கா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது இந்த ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பஸ்ஸு புறப்படுற நேரம், சேர நேரம், ட்ரெயின், அதே மாதிரி ஃப்ளைட்டு, இதோடைய ஷெட்யூல்ஸை பற்றி பேசுகிறோன்னா நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அதே மாதிரி தான் உங்களுடைய ஹேபிட்ஸ், உங்களுடைய டைம் டேபிள், உங்களுடைய ஷெட்யூல் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது ஒரு ஜென்ரல் ட்ரூத்து, பொதுவான உண்மைகள், மாறாத உண்மைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம பேசலாம். அடுத்தது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நீங்கள் அடுத்தது அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம் இங்கிலீஷில். அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது, ஆனால் இப்போவே நீங்கள் அதை முடிவு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி பேசலாம். அதாவது அந்த செயல் அந்த ஆக்ஷன் ஃப்யூச்சரில் தான் நடக்கும், ஆனால் அது எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நீங்கள் இப்போவே பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எதிர்காலத்தில் நடக்க போகிற ஃப்யூச்சர் ஆக்ஷனையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் யூஸ் பண்ணி பேசலாம் இங்கிலீஷில் அப்படின்றது தான். இப்போ எப்படி சென்டென்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? பாருங்கள் இந்த ஸ்லைடை. ஐ ரைட் அ லெட்டர். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ரைட் அப்படின்றது வேர்பு, லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே கண்டிப்பாக ஒரு வேர்ப் இருக்கணும் இல்லைங்களா? இந்த வேர்ப் நீங்கள் எந்த ஆக்ஷனை செய்கிறீங்களோ அந்த ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்ப் தான் இங்கே இருக்கணும். நான் இப்போ ரைட் அப்படின்ற ஒரு வேர்பை எடுத்துகிட்டு இருக்கேன். ரைட் நான் என்ன எழுதினேன் அப்படின்னாக்கா லெட்டர் எழுதினேன் இல்லையா, இதுதான் ஆப்ஜெக்ட்டு. அடுத்தது இந்த வி அப்படின்றது சப்ஜெக்டாக வரும்பொழுது இந்த வேர்ப் ரைட் ரைட்டாகவே தான் இருக்கணும், லெட்டர் அப்படியே இருக்குது. அப்போ வி ரைட் அ லெட்டர். இந்த ஐ அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். அடுத்தது யூ. இந்த யூ அப்படின்றது சப்ஜெக்ட் சிங்குலராகவும் செயல்படும், ப்ளூரலாகவும் செயல்படும். சிங்குலராக செயல்பட்டாலும் ரைட் தான்,
ப்ளூரலாக செயல்பட்டாலும் ரைட் அப்படின்ற வேர்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். யூ ரைட் அ லெட்டர் அப்படின்றது நீ கடிதம் எழுதுகிறாய் அல்லது நீங்கள் கடிதம் எழுதுகிறீர்கள் அப்படின்றது தான் இந்த யூ அப்படின்ற இந்த ப்ரனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதோடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், தே அப்படின்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன் அப்படின்னா முன்னிலை, எதிர்க்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் வந்து அந்த அவர்களில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ பொருள்களோ இருக்கும் இல்லையா. அப்போ தே ரைட் அ லெட்டர் அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நேர்மறை வாக்கியம். இந்த நேர்மறை வாக்கியத்தை இந்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஐ அப்படின்னாலும் ரைட் தான் வரணும், வி அப்படின்னாலும் அந்த ரைட் அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரணும், யூ அப்படின்றது சப்ஜெக்டாக வந்தாலும் ரைட் தான் வரணும், தே அப்படின்றது சப்ஜெக்டாக வந்தாலும் ரைட்டு தான் வரணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். ஹீ, ஷீ, இட்டு, ராம் இது சப்ஜெக்டாக வருது. இதெல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது பாருங்கள் அந்த வேர்ப் வந்து ரைட்ஸ் அப்படின்னு மாறுது. ஏன்னாக்கா இந்த ஹீ, ஷீ, இட்டு அடுத்தது ஒரு ஆண் பெயர் அல்லது ஒரு பெண் பெயர், ஒரு அனிமலோட பெயர், எது வேணால் இந்த ராம் அப்படின்றது இருக்கிற இடத்துல வரலாம். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றது முன்னிலையில் இருக்கிற ஒருமை பெயர்கள் இல்லையா. இந்த ஹீ அப்படின்றது ஒருமை, அதாவது ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, ராம் அப்படின்னாக்கா ஒரு பெயர் இல்லையா. இதெல்லாம் வருது அப்படின்னாக்கா ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ரைட்ஸ்ன்னு வருது. ஹீ ரைட்ஸ் அ லெட்டர். அடுத்தது ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். அடுத்தது இட் ரைட்ஸ் அ லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதுகிறது. ராம் ரைட்ஸ் அ லெட்டர், ராம் ஒரு கடிதம் எழுதுகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ பாருங்கள், இந்த ஹீ, ஷீ, இட்டு ஒரு ஆண் பெயர், ஒரு பெண் பெயர் அல்லது ஒரு அனிமலோட பெயர், ஒரு திங்கோட பெயர், இதெல்லாம் சப்ஜெக்டாக முதல் இடத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த வேர்பு, அதுக்கு பக்கத்தில் வர வேர்பு கூட நம்ம வந்து ஒரு எஸ்ஸை சேர்த்துக்கணும். ரைட் அப்படின்றது இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு கூட ஒரு எஸ்ஸை நம்ம போட்டுக்கணும் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா. அதனால தான் ஹீ ரைட்ஸ் அ லெட்டர், ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், இட் ரைட்ஸ் அ லெட்டர், ராம் ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ராம் வர இடத்துல பிரியா ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னும் வரலாம் இல்லையா. அடுத்தது இதுவும் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், இதுவும் வந்து நேர்மறை வாக்கியம்தான். இவ்வளோ நேரம் நம்ம வந்து நேர்மறை வாக்கியம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எப்படி வந்து நம்ம பேசலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், இப்போ எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறை வாக்கியத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கூட, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ் கூட ஒரு நாட்டை வந்து நம்ம சேர்த்துடணும். ஒரு நாட்டை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு எதிர்மறை வாக்கியமாக மாறிடணும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் நாட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ அப்படின்றது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், நான். டோன்ட், இந்த டோன்ட் அப்படின்றது டூ ப்ளஸ் நாட். டூ அப்படின்றது ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப், அது கூட நம்ம வந்து நாட்டை சேர்த்துருக்குறோம். அப்போ இந்த நாட் சேர்த்துட்ட உடனே இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடுது. ஐ டோன்ட் ரைட் அ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வி டோன்ட் ரைட் அ லெட்டர், நாம் அல்லது நாங்கள் ஒரு லெட்டர் எழுதவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது யூ டோன்ட் ரைட் அ லெட்டர், நீ அல்லது நீங்கள் ஒரு லெட்டர் அல்லது ஒரு கடிதம் எழுதவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தே டோன்ட் ரைட் அ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐ, வி, யூ, தே இது எல்லாம் சப்ஜெக்டாக வரும்பொழுது இந்த வேர்பில் எந்த மாற்றமுமே வரல, ரைட் எடுத்து அப்படியே எழுதிடுறோம். ப்ரெசன்ட் டென்ஸு அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்னால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டூ கூட நாட்டை சேர்த்து டோன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். ஹீ டசன்ட் ரைட் அ லெட்டர், ஹீ டசன்ட் ரைட் அ லெட்டர். ஹீ அப்படின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா நம்ம டசன்ட் அப்படின்னு போடுறோம். இந்த டசன்ட் வந்து கான்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டஸ் ப்ளஸ் நாட். இது நெகட்டிவ் இல்லையா, இது நெகட்டிவ்ன்றதுனால நம்ம டஸ் ப்ளஸ் நாட் அப்படின்றத சேர்த்து டசன்ட் அப்படின்னு போடுறோம். ஹீ டசன்ட் ரைட் அ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதவில்லை.
ஷீ டசன்ட் ரைட் அ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதவில்லை. இட் டசன்ட் ரைட் அ லெட்டர். அது ஒரு கடிதம் எழுதவில்லை. ராம் டசன்ட் ரைட் அ லெட்டர். ராம் ஒரு கடிதம் எழுதவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹீ ஷீ இட்டு ராம் ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது அந்த வேர்பு கூட வந்து நம்ம ரைட்டுக்கு முன்னாடி டசன்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். டஸ் ப்ளஸ் நாட்டு இல்லையா? அடுத்தது வந்து பாருங்கள், இந்த வேர்புடைய ஃபார்ம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம போடுவோம். அது கூட வந்து நம்ம டசன்ட்டை நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் வந்து இந்த நெகட்டிவ் சென்டென்ஸு ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம உருவாக்குற கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். இது வந்து கொஸ்டின். இது என்னது? கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். டு ஐ ரைட் அ லெட்டர் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏதாவது கேள்வி கேட்குறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படின்னா ஐ சப்ஜெக்டாக வரும்பொழுது வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா யூ தே இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி டூ அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டூவை போட்டு நம்ம கேள்வியை கேட்கணும். கடைசியாக கொஸ்டின் மார்க் முடிக்கணும். டு ஐ ரைட் அ லெட்டர்? டு வி ரைட் அ லெட்டர்? டு யூ ரைட் அ லெட்டர்? டு தே ரைட் அ லெட்டர் அப்படின்னு கேட்குறோம். நான் கடிதம் எழுதினேன்னா, நாங்கள் கடிதம் எழுதினோமா, நீ அல்லது நீங்கள் கடிதம் எழுதினீர்களா, அவர்கள் கடிதம் எழுதினார்களா, இதுதான் இந்த கேள்வியோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அதுவே வந்து ஹீ ஷீ இட்டு ஒரு ஆண் பெயர் அல்லது ஒரு பெண் பெயர் இதெல்லாம் சப்ஜெக்டாக வருது அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்க போகிறோன்னும் போது நம்ம டஸ் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம டஸ்ஸை யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஏன்னா நம்ம அந்த வேர்பு கூட ஒரு எஸ்ஸை போடுறோம். ரைட்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா? ரைட் ப்ளஸ் எஸ் போடுவோம். நம்ம ரைட் ப்ளஸ் எஸ் போட்டால் இங்கே வந்து ரைட்ஸ்ன்னு வந்துடும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம டஸ்ஸு போட்டதுனால இந்த வேர்பு கூட நம்ம எஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டூ ப்ளஸ் எஸ் தான் வந்து டஸ்ஸு. பாருங்கள், டஸ் ஹீ ரைட் அ லெட்டர்? அவன் ஒரு கடிதம் எழுதினானா? டஸ் ஷீ ரைட் அ லெட்டர்? அவள் ஒரு கடிதம் எழுதினாளா? டஸ் இட் ரைட் அ லெட்டர்? அது ஒரு கடிதம் எழுதிச்சா? டஸ் ராம் ரைட் அ லெட்டர்? ராம் ஒரு கடிதம் எழுதினானா அப்படின்னு நம்ம கேட்போம். இதுதான் வந்து கேள்வி கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர். அவன், அவள், அது அல்லது ஒரு ஆண் பெயர் ஒரு பெண் பெயர் இது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா. அடுத்தது பாருங்கள், சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே சில க்ளூ வேர்ட்ஸ்லாம் இருக்குது. யூஸ்வலி அப்படின்றது ஒரு க்ளூ வேர்டு. யூஸ்வலினா பொதுவாக நான் வந்து எப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் யூஸ்வலின்ற வார்த்தையோடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், எவ்ரி அப்படின்னாக்கா டெய்லி, ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எவ்ரி அப்படின்னாக்கா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஜென்ரல் பொதுவாக அப்படின்னு சொல்கிறது. இதை வச்சு நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஷீ யூஸ்வலி ஸ்டடி ஹார்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்னா அவள் வந்து பொதுவாக கஷ்டப்பட்டு படிப்பா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், டு யூ யூஸ்வலி ஸ்பீக் டு ஹிம் லைக் தட்? நீ எப்போவுமே அவன்கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு கேட்குறது தான் இது. அப்போ இந்த யூஸ்வலி அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், பிரியா கோஸ் டு டென்னிஸ் ப்ராக்டிஸ் எவ்ரி சாட்டர்டே. பிரியா டென்னிஸ் ப்ராக்டிஸ்க்கு ஒவ்வொரு சாட்டர்டேவும் போகிறா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒவ்வொரு சாட்டர்டேவும் நடக்கிற ஒரு ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன் இல்லையா? ரெகுலர் ஆக்ஷன். அதை பற்றி நம்ம பேசுகிறோம்னாக்கா நம்ம வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இன் ஜென்ரல் ஐ பிலீவ் தட் ஆல் பீப்புள் கேன் லிவ் இன் ஹார்மனி. அதாவது பொதுவாக நான் நினைக்கிறேன் எல்லா ஜனங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜென்ரலாக நம்ம பேசுகிற ஒரு கருத்து. அதனால் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு. ஐ டோன்ட் லைக் த ஃபில்ம். எனக்கு அந்த ஃபில்ம் பிடிக்கல, அந்த படம் எனக்கு பிடிக்கல. ஜானட் டசன்ட் ஒர்க் ஆன் சாட்டர்டே. ஜானட் வந்து சாட்டர்டேயில் ஒர்க் பண்ணுறது கிடையாது. மை டாட்டர் டசன்ட் யூஸ்வலி லீவ் ஸோ ஏர்லி. என்னுடைய பொண்ணு எப்போவுமே சீக்கிரமாக போகிறது கிடையாது. தே டோன்ட் வாண்ட் டு கோ வித் யூ. அவர்கள் உன்னுடன் வருவதற்கு அல்லது போவதற்கு விரும்பவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள், இந்த ஐ சப்ஜெக்டாக வருது, அடுத்தது வந்து தே சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் தான் ஐ.
அடுத்தது தேர்ட் பர்சன் ப்ளூரல் வந்து தே. இதெல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது நம்ம டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதுவே பாருங்கள், ஒரு பெண் பெயர் ஜானட், அடுத்தது மை டாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய பொண்ணு அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து டசன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அந்த வேர்ப் ஃபார்மை. இதை தான் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், கேள்வி கேட்குறோம். வென் டு யூ வாண்ட் டு கோ? நீ எப்போ போகிற, எப்போ நீ போகிறதுக்கு விரும்புகிற அப்படின்னு கேட்குறது. அடுத்தது, why does பானு ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் ஸோ மச்? ஏன் பானு எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா? அடுத்தது, how much does the pen cost? அந்த பெண்ணுடைய விலை எவ்வளோ? இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், do you go to school every day? நீ வந்து ஸ்கூலுக்கு டெய்லி போறியா கேட்குறோம். அடுத்தது, டஸ் யுவர் மதர் லைக் யூ? உங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். டஸ் குமார் ஆல்வேஸ் டர்ன் ஆஃப் த ஃபேன்? குமார் எப்போவும் ஃபேனை ஆஃப் பண்ணுறானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து டூ யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து டஸ் போட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் வரும்போது அந்த வேர்பில் வந்து எந்தெந்த மாற்றம் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் டூ கூட நாட் போடணும் அல்லது டஸ் கூட நாட் போட்டு ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ், கேள்வி வந்து எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கலான்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் இது எல்லாத்தையும் கவனமாக பாருங்கள். உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனில் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்கணும், அடுத்தது பாசிட்டிவில் பேசணும், நெகட்டிவில் பேசணும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது சரியான கன்ஸ்ட்ரக்ஷனில் பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.